சுந்தரமூர்த்தி நாயனார் விரண்மிண்ட நாயனாரின் பக்தியை பார்த்து, ஆஹா, இவர் எத்தனை சிறப்பு வாய்ந்தவர், சிவனடியார்கள் மீது இவ்வளவு மரியாதையும் பக்தி கொண்டிருக்காருன்னு பெருமைப்பட்டுண்டே நேர தியாகராஜ பெருமானை வணங்கிட்டு, இறைவா, நான் இந்த அடியவர்களுக்கு எல்லாருக்கும் அடியவனாகும் நிலைமையை எனக்கு தாங்க, அந்த பாக்கியத்தை கொடுங்கன்னு பிரார்த்தனை செய்கிறார். இப்போ கேட்குறார், இறைவா, என்ன பாட்டு எழுத சொன்னீங்களே, எனக்கு என்ன எழுதுறதுன்னு தெரியல, நீங்கள் தான் எனக்கு ஏதாவது ஆரம்பிச்சு வைக்கணும்னு சொல்றார். உடனே சிவபெருமானே முதல் அடியை எடுத்து கொடுக்கிறார் திருத்தொண்டர் தொகைக்கு. தில்லை வாழ் அந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு ஆரம்பிச்சு தர, அதை தொடர்ந்து சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த அடியவர்களின் திருத்தொண்டர் தொகையை பாடி நமக்கு கொடுத்திருக்கார். இந்த திருத்தொண்டர் தொகை என்னும் அற்புத நூல் நமக்கு தந்திருக்கலன்னா நமக்கு பெரிய புராணம் என்று சொல்லும் பக்தி மிகுந்த இந்த நூலே நமக்கு கிடைச்சிருக்காதுங்க. விரண்மிண்ட நாயனார் இதே போல பல சிவ ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று சிவபெருமானுக்கு நிறைய சிவபணிகள்லாம் செஞ்சாரு. சிவன் அடியார்களுக்கு நிறைய தொண்டுகள் எல்லாம் செய்தாரு. இறுதியில சிவன் பெருமானின் திருவடி நிழலை அடைந்து விடுகிறார். அடைந்துட்டு அங்க கைலாயத்துக்கு போறாரு. கைலாயத்துக்கு போனா அவருக்கு வரவேற்பெல்லாம் பலமா இருக்கு. போனா சிவபெருமான் அவருக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்குறார். என்ன போஸ்டிங் தெரியுமா தராரு? சிவகணங்களுக்கெல்லாம் தலைமை வகிக்கும் பொறுப்பை தரார். இதுதான் விரண்மிண்ட நாயனாரின் அற்புத திருக்கதை. உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த திருக்கதை ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நன்றி. திருச்சிற்றம்பலம். அரஹர மகாதேவா.